நண்பர்களே வணக்கம். என் பேர் ஏர்னஸ்ட் ஃபீலிக்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்கா கேண்டி பற்றி, கொலம்போ பற்றி வீடியோ எடுத்திருக்கேன். இது தாங்க என்னோட முதல் வீடியோ. முன்னாடி நான் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் போட மாட்டேன். இது நான் ஒரு தடவை கோசம்பி போகும்போது ட்ரையலாக எடுத்து இங்கிலீஷில் யூடியூப்பில் போட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ நம்ம தமிழில் செய்யலாமே என்று செய்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் கோசம்பிக்கு போய் சேர முடியும், அப்புறம் கோசம்பியில் நீங்கள் என்னென்ன பார்க்கலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நான் பேங்காக்லேருந்துட்டு சூரத் தாண்டின்ற இடத்துக்கு நான் ஏரோப்ளேனில் வந்தேங்க. சூரத் தாண்டிலேருந்து இந்த மாதிரி நான் வெளியே, இதுதான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நான் வரேன். வெளியே வந்த உடனே இங்கே ஒரு பஸ்ஸு ஒன்று நிற்கிது. அந்த பஸ்ஸு டிக்கெட்டு நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே நீங்கள் வாங்கணும். இந்த பஸ்ஸு எப்படின்னு சொன்னாக்கா சீட்ரான் என்ற துறைமுகத்துக்கு போதுங்க. 400 பாட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா பஸ் சார்ஜும் ஃபெரி சார்ஜும் ஒன்றா சேர்ந்துருக்குது. பாருங்கள், இதில் நீங்கள் ஏறினோன்னு அவங்க ஏதோ குடிக்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு எதுலையோ பால் ஏதோ செஞ்ச ட்ரிங்க்கு ஒன்று, இன்னொரு ஸ்ப்ரைட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் ஏறி இருக்கேன். நான் பஸ்ஸில் முதல்ல ஏறினோட பின்னாடி பக்கம் உக்காந்தேன். நிறையா இடம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு பஸ்ஸு. 15 சீட்டர் பஸ் அது. ஆனாக்கா இருந்தது 5-6 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நான் முன்னாடி போய் உக்காரலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், முன்னாடி சீட் இருக்குது, அங்கே போய் உக்காரலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உக்காந்தேன். அங்கே கொஞ்சம் காலுக்கு அவ்வளோ இடம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நல்லா கிளியராக தருது, அந்த கண்ணாடிலாம் தெரியாமல் கிளியராக தருது. இந்த பஸ்ஸு இந்த ஃபெரிக்கு போய் சேர்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. இந்த பஸ்ஸில் வழியில் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படிலாம் வரலாம். கோசாம்பிக்கு உங்களுக்கு 4 விதம் வழி இருக்குதுங்க வரத்துக்கு. ஒன்று இப்போ நான் வர்றது அது எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பேங்காக் டாங் மாங் ஏர்போர்ட்லேருந்து சூரத் தாண்டிக்கு ஃப்ளைட்டில் வரணுங்க. சூரத் தாண்டிக்கு உங்களுக்கு $45, அதாவது $3750 ஆகும். ஏர்போர்ட்லேருந்து இந்த மினி வேனுக்கும் ஃபெரிக்கும் ரெண்டும் சேர்த்து $970 ஆகுது. ஸோ 1.5 மணி நேரத்தில் இந்த துறைமுகம் சீட்ரான் ஃபெரி சேர்ந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், கார்லாம் பாருங்கள், அது ஃபெரியிலேருந்து வர்ற காருங்க அது. அப்புறம் இது அந்த ஹாலு, நீங்கள் உள்ளே போக வேண்டியது ஏர்போர்ட் வரையே தான் இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. பாருங்கள், அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த 2 பேர் போகிறாங்க உள்ளே. ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போனாக்கா அங்கேருந்து தான் நம்ம ஃபெரிக்கு ஏறணும். போயிட்டு ஃபெரியில் ஏறுறது. இங்கே வெளியே ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் கொஞ்சம் துணிமணி, சோவினியர்ஸ்லாம் கிடைக்கும் இந்த இடத்துல. நேராக போனீங்கன்னாக்கா ஃபெரி. சவாதி கிரப் இல்லை சவாதி கான்னு சொன்னாக்கா ஹலோ இல்லைன்னா குட் டே என்ன அர்த்தம்ங்க. எஸ். வாட் டைம் ஐ ஹேவ் டு கம்? 12 o'clock. So 12 o'clock I have to come here. 11:45 I have to come back here, and I have to go inside and then take the ferry there. Okay, then I can take some break and then I'll come back. Yes. Okay. So thank you தாய் பாஷையில் சொல்லணுன்னாக்கா, நீங்கள் ஆம்பளையாக இருந்தாக்கா கப்புன் கிராப் அப்படின்னு சொல்லணும். அதே நீங்கள் லேடியாக இருந்தாக்கா கப்புன் கா அப்படின்னு சொல்லணுங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சாப்பாடெலாம் கிடைக்குது. அதோ உங்களுக்கு தாய் ஃபுட்லாம் உங்களுக்கு இஷ்டம்னு சொன்னாக்கா இங்கே நிறையாவே தாய் ஃபுட் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டிங்க, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் விலையும் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஒரு
150 200 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இங்கே. அதனால் நீங்கள் எதுவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. வேணுமா தான் நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் ஃபெரி உள்ள எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம் கூட. ஃபெரி உள்ளேயும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பாடு வேணும்னாக்கா இங்கேருந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். இங்கே உங்களுக்கு நூடுல்ஸு, கிறிஸ்பி பேன்கேக்ஸ், தாய் சாசேஜ், கோக்னட் ரைஸ், பப்பாயா சலாட் எல்லாமே கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு என்னோடய ஃபெரி, அதனால் உள்ளே போக வேண்டியதாச்சு. 11:45 மணிக்கு நான் வந்துட்டு போகிறேன் பாருங்கள். இது போகிறேன் லண்டன் போகணும். அப்படி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த படகு ஃபெரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நடக்கிறது கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஏன்னா அது இது வரைக்கும் வர முடியாது இல்லைங்களா போர்ட்டு. அதனால் அந்த பாலத்து மேலேயே நடந்து போட்டு வரைக்கும் போகணும். நார்த்தன் போர்ட்டுன்னு சொல்லிட்டு கோசாம்பியில் போய் சேருவாங்க பாருங்கள். உள்ளே ஏறிட்டேன். இது வந்துட்டு அவுட்டர் ஏரியா. அவுட்டர் ஏரியாவிலே உட்காரலாம் நீங்கள். சில டைமில் ரொம்ப இது வந்துட்டு நான் போகும்போது அந்த ஜஸ்ட் கோவிட் முடிஞ்ச நேரங்க, அதனால் ரொம்ப கூட்டம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. உள்ளே நான் போக முடியல, வெளியே தான் உட்கார வேண்டியது இருந்தது பாருங்கள். இது வந்துட்டு வெளியே. இங்கே ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க வந்துட்டு உள்ளே கூட போகிறது எல்லாம் வெளியே உட்காந்துக்கிறாங்க, காத்தோட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் மேலே வேறு ஒரு டெக்கு ஒன்று, அப்பர் டெக்கு. இங்கே ஆர்டினரி சீட்டு. நான் முதல்ல நினச்சேன் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்குதோன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. டிக்கெட்டு விலை ஒன்று தான். நீங்கள் வெளியேனாலும் உட்காரலாம், உள்ளே போயினாலும் உட்காரலாம். நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள். அது வந்து ஏர் கண்டிஷன்டு. இது வெளியே வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரல் காற்று வரும். நீங்கள் உள்ளே போட்டிங்கனாக்கா நல்ல காற்றுக்கு பயங்கர காற்று. உங்களுக்கு காற்று வேணான்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த ஏசி கேபின் உள்ளே போயிடலாம் பாருங்கள். இது வந்துட்டு இது உள்ளே போட்டிங்கனாக்கா இது வந்து ஏர் கண்டிஷன். இது நான் போன அன்றைக்கி ரொம்ப கம்மி கூட்டம். அதனால் எங்கேனாலும் உட்காரலாம், எங்கேனாலும் உட்காரலாம். எப்போனாலும் ஏஞ்சி போயிட்டோ திருப்பியோ வந்து உட்காரலாம். உங்கள் இடம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டெக்குக்கு கீழே காரு, மினி வேன்லாம் கூட நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. சில பேர் கார்லேயே வந்து இந்த படகுல ஏற்றி கோசாம்பிக்கு போயிட்டு அதே காரை எடுத்துகிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க பாருங்கள். உள்ளே ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், சாப்பிட்ற பொருள் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க உங்களுக்கு. நீங்கள் அந்த 1.5 மணி நேரம் இங்கேருந்து கோசாம்பிக்கு அந்த டைம் எப்படி போச்சுன்னே தெரியல பாருங்கள். இது உள்ளே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பேக்கரி ஐட்டம்ஸு, பிஸ்கெட்ஸு, பேக்ட் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அங்கே வெளியேருந்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அங்கே தான் நீங்கள் வாங்கி வந்துட்டு நீங்கள் சாப்பாடலாம், யாரும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. வெளியே சாப்பாடலாம் இங்கே உள்ளே எடுத்துக்கூடாது இன்றெல்லாம் ஒன்றும் கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. இந்த இடம் இல்லாமல் பாருங்கள், இன்னும் உள்ள ரைட் இன் ஃப்ரண்ட் ஒரு இடம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது தான் ஃபஸ்ட் கிளாஸு, இது செகண்ட் கிளாஸு, பின்னாடி வந்துட்டு தேர்ட் கிளாஸ்ன்னு நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் போய் உட்காரலாம். இந்த ரெண்டாவது விதம் கோசாம்பிக்கு வர்றது வந்துட்டு நீங்கள் ட்ரெயின்லேருந்து கூட வரலாங்க. பேங்காக்கில் வந்துட்டு லோவா லாம்பாங்ன்ற ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் சூரத் அன்னைக்கு நீங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு வரலாம். ட்ரெயின் டிக்கெட் வேலை 2600 2940 வரையும் ஆகுதுங்க. ஓகே, இதுவும் 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. வந்துட்ட பிறகு சூரத் தாண்டி டவுனுக்கு போய்டும் ஸ்டேஷன்னு. அங்கேருந்து திருப்பி நீங்கள் ஒரு மினி வேன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபெரிக்கு வந்துட்டு நீங்கள் மினி வேனில் வரணும். நீங்கள் ட்ரெயினில் படுத்துனே வர்றதுனால உங்களுக்கு டயர்ட்னஸும் இருக்காது. பாருங்கள், இதை சுற்றி காட்டும் போது பாருங்கள் உங்கள் லெக் ஸ்பேஸு ரொம்ப நல்லாகுது.
பாருங்கள், கால் வைக்கிறதுக்கு நல்ல இடம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே. இந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்கு கூட இடம் இருக்குது. சின்ன பசங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கும் பொழுது போகும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் 3வது வழி வந்துட்டு எப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு பஸ்லேயும் வரலாம். நீங்கள் பஸ்ஸில் வரணுன்னாக்கா பேங்காக்கில் மோச்சிட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து அதே மாதிரி சூரத் தாண்டி வரணும். அது வந்துட்டு உங்களுக்கு 11 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. உங்களுக்கு 1260 ரூபா ஆகும். மினி வேன் பிடிச்சி இங்கே ஃபெரிக்கு வந்துட்டு ஃபெரியிலேருந்து நம்ம வந்துட்டு கோசாஃபி போனோம். ஸோ 3 விதத்துலேயும் ஃபெரி வழியாக தான் போகணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. பாருங்கள், உங்களை மேலே கூட்டின்னு போகிறேன், அப்பர் டெக்கு. இங்கே வந்து நல்லா காற்று. இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, வந்து சிகரெட் குடிப்பாங்க. அங்கே நோ ஸ்மோக்கிங்லாம் ஏதி இருக்குது. ஆனாக்கா அப்படி இருந்தும் சிகரெட் குடிப்பாங்க மேலே. சின்ன பசங்க விளாடணுன்னாக்கா விளாடலாம். பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு நல்ல வியூ வேறு. சின்ன சின்ன ஹில்ஸ்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஃபெரின்னு சொல்லிட்டு. பாருங்க, பயங்கர காற்று. கொஞ்சம் இருக்கிற புடியை கூட களைச்சி விட்டுடுச்சு. இங்கே நார்தர்ன் போர்ட்டில் வந்து இறங்கணுங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டாக்ஸி, இந்த மாதிரி மினி வேனு இதெல்லாம் கிடைக்கும். How long will it take to go? 45 minutes. 45 minutes. Okay. இந்த மினி வேனில் வந்து 100 பாட்ஸு, அதாவது 230 ரூபா சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கலாம். நீங்கள் போயிட்டு டாக்ஸியாக இருக்குது பாருங்கள். இதில் என்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்கா, யாரும் வெயிட் பண்ணுறதில்லைங்க. அது ஃபுல் ஆகணுன்ட்டு வெயிட் பண்ணுறதில்ல. அது கரெக்டாக அவங்களுக்கு டைமிங் இருக்குது. அந்த டைம் ஆகணுன்னு எல்லாம் கிளம்பிடுறாங்க. வந்தாங்க, வந்து 45 நிமிஷத்தில் வந்துட்டு என்னோடய ஹோட்டலில் வந்து விட்டுட்டான். இது தான் மாண்டியன் ஹவுஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதுங்க. இதுவும் நல்லா ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா க்ரீனரிஸு ஃபுல்லாக. இதில் இல்லாமல் காட்டேஜஸ் வேறு நிறையா இருக்குது. காட்டேஜஸ் வெளியேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனாக்கா நான் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ரொம்ப க்ளீனாக தெரியல. மேபி நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனிச்சிக்க மாட்டீங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வெளியே உட்காரத்துக்கு இடம் இருக்குது, உள்ளே இருக்குது. நான் வந்து தனியாக வந்ததுனால நான் நினச்சேன் ஒரு ரூம் எடுத்துகிட்டு இருக்கிறது பெட்டரு. இங்கே ரூம்ஸும் இருக்குது. ஸோ ரூம்ஸ் வில் பி பெட்டர் இந்த இது காட்டேஜோட நான் நினச்சேன். பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். வெளியே ரொம்ப நல்லா க்ரீனரிஸு அதுக்கப்புறம் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் அது கத்திருக்கிறதெல்லாம் கேட்டாக்கா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லஞ்ச் அண்ட் டின்னர் கூட இங்கே சாப்பிட்லாம். நீங்கள் இங்கே இருந்தீங்கனாக்கா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்விம்மிங் பூலு நல்லா இருந்தது. இதோட விலை 3200 ரூபா பர் நைட்டு நான் வந்துட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வர்த் இட் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதனால் நல்லா இருந்தது. பாருங்கள், வெளியே வந்த உடனே உங்களுக்கு பீச்சு வெள்ளை சாண்டுங்க. அந்த காலெலாம் ஒட்டுறதுக்கும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே உதறி விட்டால் எல்லாம் வந்துடும் காலிலேருந்து. பாருங்கள், இது தான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இது தான் நான் என்னோடய ரூமு. இங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அது ஃபேமிலியோடு வந்தாக்கா காட்டேஜில் தங்கலாம். நான் தனியாக வந்ததுனால அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே தங்கினேன். இதுவும் நல்லா இருந்தது. பாருங்கள், ரூமும் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. டபுள் காட்டு, இங்கே ஒரு சிங்கிள் காட்டு. ஸோ 3 பேர் வந்தால் கூட இங்கே தங்கலாம். இந்த பால்கனி வெளியே, அது இல்லாமல் பாத்ரூமும் நல்லா க்ளீனாக இருந்தது. சுடு தண்ணி வந்துருந்துச்சு எப்போ பார்த்தாலும். அதனால் இதில் வாஸ் நோ இஷ்யூஸு. காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா தான் கியூபிக்கல் இது க்ளீனாக இருந்தது. இதாங்க அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்தேன். புஃபே சிஸ்டம்
பிரேக்ஃபாஸ்ட். ரெட் கலர் ரைஸு, நூடுல்ஸ், சாலட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலடு, ப்ரெட்டு, அப்புறம் பட்டர் அண்டு ஜாம் இதெல்லாம் டோஸ்டரு, இதுதான் என்னோடய பிளேட்டு. எனக்கு விருப்பமானது நான் எடுத்துக்கினேன். ஹேமு, பேக்கன், சாசேஜ், க்ரோசான், அதுக்கப்புறம் ப்ரெட் பீஸு, அப்புறம் ஒரு ஆம்லெட். நல்லா டேஸ்டியாக இருந்தது சாலடு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, இதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு காஃபி. நீங்கள் வெஜிடேரியன் இருந்தாக்கா அந்த பக்கம் திரும்பிங்க பார்க்காதீங்க. நான் வெளியூர் போனாக்கா அந்த லோக்கல் ஃபுட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்றதுக்கு நான் விருப்பப்படுவேன். அதனால தான் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஹோட்டல்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபயர் ஷோ நடக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் எங்கள் பீச்சு, ப்ரைவேட் பீச்சு. ஸோ எல்லாம் உக்காந்துட்டுருக்காங்க பாருங்கள், பீன் பேக்ஸ்லாம் போட்டுன்னு எல்லாம் உக்காந்துட்ருக்காங்க. பியூட்டிஃபுல் சீன். ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் தெரிஞ்சு அந்த ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இருட்டாவனா தான் அந்த ஃபயர் ஷோ நல்லாயிருக்கும்ன்ட்டு. நான் போகும்போது யாரும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணின்னு இருந்தேன். ஒரு 7 மணிக்கா ஒரு 6 பேர் வந்தானுங்க, கெரோசினு இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்கள். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சிட் பேக் அண்ட் என்ஜாய். ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க அந்த ஷோ.
அப்படி ஃபயர் ஷோ எண்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இங்கே மேல் பக்கம் வந்தேன். மேல் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது, உள்ளே வந்துட்டு பார் இருந்தது. ஸோ உங்களுக்கு தான் ரம், விஸ்கி இல்லை பியர் குடிக்கணும்னு சொன்னாக்கா இங்கே உட்காந்து குடிக்கலாம். இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பாஷாக இருக்குது, ஆனால் விலை கொஞ்சம் கம்மி தான், நாட் இஷ்யூ. அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேங்க. ஷேவாங் கடற்கரை இங்கே வந்தேன். அதே மாதிரி வெள்ளை சாண்டு. இங்கே வந்துட்டு ப்ரைவேட் பீச் இல்லாமல் இதை வந்து ஜென்ரல் பப்ளிக்ன்றதுனால கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது. இருந்தும் டாலரபுளாக தான் இருந்தது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இங்கே உள்ள சுற்றி பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு பெஸ்ட்டு வே என்னன்னாக்கா உங்கள் ஸ்கூட்டர் ஒன்று ஹையர் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு ஸ்கூட்டர் ஹையர் பண்ணேன். 950 ரூபா தான் ஒரு நாளைக்கு. அப்புறம் பெட்ரோல் டம்பில் ஊற்றிக்கிடும். நம்ம பெட்ரோல் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல். எல்லாம் கிட்டே இருக்கிறனால யாரும் கேட்கக்கூட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு கூகுள் மேப் இருந்தால் போதும், நல்லா சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த இன்னொரு ரிசார்ட்டு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. காலையிலே பாருங்கள், எல்லாம் பியர்லாம் குடிச்சுட்டுக்கிறாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் பியர்லாம் குடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பீச்லேருந்து நேராக இந்த பெரிய புத்தா கோயிலுக்கு வந்தங்க. வாட் பிரா யாய் தாய் பாஷையில். இங்கே என்னன்னா ஒரு ஸ்மால் ராக்கி ஐலண்டு அது மேலே இருக்குதுங்க. அது வந்துட்டு கோசோவியோட ஐலண்டில் சின்னதாக கனெக்ட் ஆகிருக்குது. இங்கே வந்துட்டு அந்த பிக் புத்தா ஸ்டாச்சு இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு 39 அடி உயரம். பாருங்கள், உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் அந்த ராக்கி ஐலண்டு, அது மேலே கட்டியிருக்கிறாங்க. இதை 3 பக்கம் சுற்றி கடல். அழகான காட்சிகள். இது வந்துட்டு நீங்கள் ஏரோப்ளேன்லேருந்து வரும்போது கூட இந்த பிக் புத்தா ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியுமா. இந்த டெம்பிள் வந்துட்டு 1972 பில்டு பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு கோவில் விட்டுட்டு உங்களுக்கு சுவெனீர் எல்லாம் கிடைக்கும். பாருங்கள், இது கோல்டன் புத்தா. கோல்டன் புத்தா அவங்க வந்து புத்தான்னு கூப்பிடுவாங்க புத்தாவை. அடுத்ததாக வாட் பிளாய் லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளுக்கு போனாங்க. இது வந்துட்டு மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க. இது வந்து சைனீஸும் தாய் ட்ரெடிஷன் ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்துட்டு ஆர்டிஸ்ட் பேர் ஜாரித்னு ஒருத்தர், அவர் தான் இதை வந்துட்டு பார்ட்லி டிசைன் பண்ணாராமா. இந்த கோவிலிருந்து அடுத்த கோவிலும் தெரியும் உங்களுக்கு. அடுத்த கோவிலையும் நம்ம போய் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ இதாங்க பிளை லிம் கோயில். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 18 கையை வச்ச ஸ்டாச்சு, குவான் ஸ்டாச்சு. இவங்க வந்துட்டு காடஸ் ஆஃப் பேஷன் அண்ட் மர்சி, அதாவது கருணை மற்றும் இரக்கத்தின் தெய்வம். இந்த கோவிலை சுற்றி முழுக்க தண்ணிங்க. அந்த தண்ணியில் வந்துட்டு நிறைய மீன்களும் ஆமைகளும் நீங்கள் பார்க்கலாம். மீன்களும் நிறையா பெரிய பெரிய மீன்கள். இந்த மீனுக்காக பக்கத்துலேயே ஒருத்தன் தீனியை விற்றுட்டுருக்கான், மீன் தீனி. அது ஜனங்க அதுலேருந்து மீன் தீனியை வாங்கிட்டு வந்துட்டு
இதுக்கு மீனுங்கெலாம் கொடுப்பாங்க. அதுவும் அந்த மீனுக்கு அது வந்து தான் போதும், ஒரு 2 அடி மேலே எகிரி தீனியை சாப்பிடும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தேன். இது வந்து ஒரு சின்ன மலை, ஸ்கூட்டர்லேயே நம்ம இந்த மலைக்கு வரலாம். ஆனால் அந்த கடைசி பகுதி மேலே ஏறும்போது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக மேலே ஏறணும். அப்படி நிறைய பேர் வந்து ஸ்கூட்டர் தள்ளிக்கின்னு நடந்து வருவாங்க, அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடம். நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணேன் ஸ்கூட்டரில் வரத்துக்கு. மேலே வந்து கக்கூன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க, அது வரைக்கும் இருக்குது. பாருங்கள் எப்படி கட்டிக்கிறாங்க, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா ஒன்றும் தெரியாது, ரொம்ப நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியுங்க, கோசம்பி ஏர்போர்ட்டு. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. பொம்மை குச்சிலேயே பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. இந்த இடத்த காட்டுற பாருங்க, இங்கே வலையிலேயே செஞ்சுக்கிறாங்க. பீன் பேக் 2 போட்டுக்கிறான், நீங்கள் அது மேலேயே உட்காந்து பியர் குடிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளம், தைரியம் இருந்தால் அதில் உக்காந்து பியர் குடிக்கலாம். நானும் அது மேலே போய் உக்காந்து ஒரு பியர் குடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் வீக்காக இருந்தது. எது என்னோடய ஹார்ட்டு, அது இல்லை. அங்கே ஒரே ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் பியர் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்தேன். சிட்டிக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ராத்திரி லைஃப் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்தேன். இது பேர் வந்துட்டு க்ரீன் மேங்கோ பப். இது வந்துட்டு ஆரம்பமாகிறது 10 மணிக்கு தான், அதுக்கப்புறம் 2 மணி காலையில் வரைக்கும் போகும். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் போட்டீங்க. வந்து பகலில் எல்லாம் போவாங்க, சைட் சீன் போவாங்க. சாயங்காலம் ஆனாலும் சரி எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. பேர் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டைம் போனதே தெரியல. தனியாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, வந்து பேசுவாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்களா, நம்ம இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சந்தோஷம். எப்படி நம்ம பெங்களூர்லேயும் இந்த மாதிரி பப்ஸ் நிறையா இருக்குது. அதனால் எனக்கு கொண்டு ரொம்ப பெரிய ஆச்சரியம் இல்லை. இருந்தும் இந்த மாதிரி வெளியே வரும்போது நல்லா பொழுது போகுது. பப்பு வந்து ஷெவாங் பீச் மெயின் ரோட்டில் இந்த பப்பு மட்டும் இல்லை, நிறைய இதுதான் போஸ் அப்படின்னு போசுவோம். இவன் பார்க்க வேண்டிய இடமா ஒன்றே ஒன்று கிரவுண்ட் சர்வீஸிங்கோ. இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ், சின்ன ஸ்நாக்ஸ் தவிர சாப்பாடுலாம் ஒன்றும் கிடைக்காது. அதனால நீங்கள் இங்கே சாப்பாடு ஸோ 4 நாள் நல்லா கோசம்பியில் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே பேங்காக்கு போகிறேன் ஏரோப்ளேனில். இது தாங்க ஏர்போர்ட்டு. இப்போ இதுதான் நான் சொல்ல வர வேண்டிய 4வது வழி. இது வந்து நீங்கள் சொர்ணபூமி ஏர்போர்ட்லேருந்தும் இங்கே வரலாம். ரிட்டர்னு இங்கேருந்து நீங்கள் வந்து சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இது வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டு. எனக்கா ஸ்ட்ரெயிட்டாக போய் இறங்கும், ஃபாஸ்டஸ்ட்டு. அதே நேரத்தில் இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. உங்களுக்கு வந்துட்டு $128, அதாவது 10,700 ரூபாய் ஆகும். பாருங்க, நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறவங்கள ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ரிசார்ட்டு மாதிரி இருக்குது இவங்களோட ஏர்போர்ட்டு. பாருங்கள், அது உள்ளே வந்து செக்இன் கவுண்டரை காட்டினேன். இப்போ வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த சின்ன ஏர்போர்ட் தான், பட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கிது உள்ள.
அது இல்லாமல் இந்த சுவைநீர், துணிமணி இது கூட உங்களுக்கு விற்குது இங்கே எல்லா இடத்துலையும். இது வந்துட்டு கவர்மெண்ட் ஓன்டு கிடையாது, இட்ஸ் அ ப்ரைவேட் ஏர்போர்ட்டு. பேங்காக் ஏர்வேஸ் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டை நடத்துகிறாங்க. அதனால தான் இங்கேருந்து போகிற ஏரோப்ளேன்லாம் மோஸ்ட்லி இது வந்துட்டு பேங்காக் ஏர் தான். அதனால தான் விலையும் ரொம்ப ஜாஸ்தி. மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்கா பேங்காக் டு சூரத் தாண்டி கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட 1/3 தான் ஆகுது. இங்கேருந்து பேங்காக்கு 10,700 ஆகுது ஒரு வழி. பிளெயின்லேயே பேங்காக் வந்து போகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 21,000. அது வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து பேங்காக் போகிற அளவு காஸ்ட்டு ஆகிடுது. அதனால தான் முக்கால்வாசி பேர் இந்த வழியாக வர்றது கிடையாது. யாருக்கு நிறையா காசு இருக்குதோ அவங்க வந்துட்டு கன்வீனியன்ஸ்க்காக வருவாங்க. ஆனால் இப்படி வந்தால் கூட ஃபெரியில் வர்ற என்ஜாய்மெண்ட்லாம் இருக்காது உங்களுக்கு. ஃபெரியில் வர்றது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா? நீங்கள் வந்துட்டு என்னதுக்காக வரீங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வரீங்க. ஃப்ளைட்டில் வந்து அதெல்லாம் மிஸ் ஆகிடும். பாருங்கள், இங்கே தான் நான் சாப்பிட்டேன். விலை ரொம்ப கிடையாது இந்த ஏர்போர்ட்டில். நான் வந்துட்டு பர்கர் ரொம்ப சாப்பிட்டேன். அது வந்துட்டு 220 ரூபா 230 ரூபா தான் ஆச்சு. சாஃப்ட் ட்ரிங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா ஆச்சு. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நம்ம ஏர்போர்ட்டுக்கெலாம் கம்பேர் பண்ண கூட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. இது பாருங்கள், கார்டன் ஃபுல்லாக கார்டனு. நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது. அதுதான் ரன்வே. மலை மேலே பாருங்கள் ஒரு புத்தா டெம்பிள். அப்புறம் அந்த பக்கத்தில் தான் நேற்று நம்ம போகணுமே அந்த இடம், வியூ பாயிண்ட். கக்கூன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சிட்டிங்களா, அதுதான் அங்கே மேலே இருந்தது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அந்த ரன்வே இதெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். ஏர்போர்ட்டு எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க போர்டிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏரோப்ளேனில் ஏறதுக்கு பஸ்ஸு கிடையாது, இந்த மாதிரி ட்ரெய்லர் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க, ஒரு பேங்காக் ஏர்வேஸ் லேண்ட் ஆச்சு. இன்னொரு பேங்காக் ஏர்வேஸ் இங்கே தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேங்காக் ஏர்வேஸ் தான். இவங்களோட இடம் இது. ஸோ இவங்க மொத்தம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்குது. காம்படிஷன் இல்லை, அதனால தான் டிக்கெட்டும் அதிகமாக இருக்குது. எல்லாமே சின்ன ஃப்ளைட்ஸு, ATR சிங்கிள் என்ஜின் ஏரோப்ளேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதோ போகிற மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்டு. நன்றி, வணக்கம்.